Reach Mercury Media. For all kinds of digital media production works, our professional team will create the best output. Consult with us today. ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதி. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது சுக்கிரனும் 7ஆம் இடமும். இதன் தலைப்பு பொதுவாக களத்திர காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் ஒரு இயற்கை சுபர். இந்த இயற்கை சுபரான சுக்கிரன் களத்திர ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடத்திலே அமரும்போது காரகோ பாவக நாஸ்தி அப்படிங்கிற விதியின் அடிப்படையில் திருமண வாழ்க்கை சிக்கல்களை உருவாக்கும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான பலன். இது உண்மையிலையும் 12 லக்னக்காரர்களுக்கும் சுக்கிரன் 7ஆம் இடத்தில் இருக்கும்போது நிகழ வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு பார்த்தோம்னா அது கிட்டத்தட்ட இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். நார்மலாக சுக்கிரன் 7இல் வலுத்து அவர் தனித்து நின்றாலும் அவருக்கு வீடு கொடுத்தவனின் நிலையின் அடிப்படையில் தான் இந்த காரகோபாவக நாஸ்தி வேலை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அந்த வீட்டின் தன்மை மாறுபடும் போது 7இல் சுக்கிரன் இருப்பதனால் எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்பட்டு விடாது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல நிதர்சனமாக எடுத்துக்கலாம். ஏன்னா நிறைய பேர் ஜாதகம் பார்க்கும்போது, சார் 7இல் தனித்து சுக்கிரன் இருக்க மோசம் இல்லைங்களா, முதல் மனைவி இறந்து போயிடுவாங்களா, கணவன் பிரிஞ்சு போயிடுவாரான்னு கேட்பான். இதில் சரிபாதி இருக்கக்கூடிய பெண்களுக்கு சுக்கிரன் கணவனை குறிக்கக்கூடிய வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய கிரகமாக வரவே மாட்டார். இதில் செவ்வாய் தான் கணவனை குறிக்கக்கூடிய வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய கிரகமாக வந்துடுவார். ஸோ அங்கேயே 50% ஜாதகங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை அப்படிங்கிறத முடிவு பண்ணிடலாம். இருந்தாலும் இயற்கை சுபரான இவர் ஒரு கேந்திராதிபத்திய தோஷத்தை கொடுக்கக்கூடிய தகுதி கொண்டவருங்கிறதுனால சில நிலைகளில் சுக்கிரன் 7இல் தனித்து இருக்கும்போது சில பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ மேசலக்ன ஜாதகர்களுக்கு சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருந்தார்னா அவர் ஆட்சி மூலத்திரிகோணங்கிற 2 பவரில் இருப்பார். ஆட்சி மற்றும் மூலத்திரிகோணங்கிற வலுவோடு இருக்கும்போது இந்த இடத்துல ஆண்களின் ஜாதகத்திற்கு களத்திரஸ்தான பாதிப்புகளை ஒரு சிறு அளவில் உருவாக்க வாய்ப்பு உண்டு அப்படின்னு எடுத்துக்கணும். இதற்கான நிவர்த்தி அப்படிங்கிறது சனி, செவ்வாய், சூரியன் இந்த மாதிரியான பாவக்கோள்களின் தொடர்புகள் சுக்கிரனுக்கு ஏற்பட்டு விட்டாலோ அல்லது ராகு கேது உடன் இணைந்திருந்தாலோ இந்த தோஷம் நிவர்த்தி ஆகிவிடும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ரிஷபலக்கண ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் 7இல் சுக்கிரன் இருக்கிறது பிரச்சனையே இல்லைங்க. அற்புதமாக வலுவான வாழ்க்கை துணையை கொடுத்துரும். ஏன்னா இந்த வீடே ஒரு பாவ வீடு, விருச்சிகம் ஒரு பாவ வீடு. இந்த இடத்துல இருக்கிற சுக்கிரன் காரகோபாவக நாஸ்தி விதியெல்லாம் வேலை செய்யவே மாட்டார். அது பாட்டுக்கும் நிதானமாக கடந்து போய்விடுங்கிறத நீங்கள் மறந்துட வேண்டும். மிதுனலக்ன ஜாதகர்களை பொறுத்த வரைக்கும் 7இல் சுக்கிரன் இருக்கிறது, இங்கே இவருக்கு ஆட்சி உச்ச மூலத்திரிகோணம் மாதிரியான எந்த வலுவும் கிடைக்காது. ஒரு சம உச்ச வீடு, ஆனால் ஒரு இயற்கை சுப வீடுங்கிற வகையில் இந்த இடத்துல சுக்கிரன் மட்டுமே தனித்து இருந்தார்னா சுக்கிர திசை திருமண காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அல்லது வாழும் காலம் சொல்லக்கூடிய 20 வயசுலேருந்து 60 வயசுக்குட்பட்டு நடப்பில் இல்லைன்னா நீங்கள் எந்த விதமான கவலையும் பட தேவையில்லை. அப்படி சுக்கிர திசை நடப்புக்கு வந்தால் மட்டும்தான் இந்த இடத்தில் தனிச்சு இருக்கக்கூடிய சுக்கிரனால் ஒரு சில நிலைகளில் திருமண வாழ்க்கை சிக்கல் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதுவே சனி, செவ்வாய், ராகு கேது, சூரியன் தொடர்பு வந்துருச்சுன்னா பிரச்சனை இருக்காது. உதாரணமாக ஒரு மிதுனலக்ன ஜாதகம், ஒரு 7ஆம் இடத்துல சுக்கிரன் தனிச்சிருக்காரு, துலாத்தில் உச்சம் பெற்ற சனி 3ஆம் பார்வையாக சுக்கிரனை பார்த்துட்ருக்கார், ப்ராப்ளம் இல்லை. புரியுதுங்களா? மீனத்தில் வலுப்பெற்ற சனி பகவான் 10ஆம் பார்வையாக சுக்கிரனை பார்த்துட்ருக்கார், பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த சூட்சமத்தை எடுத்துக்கணும். கடகலக்ன ஜாதகர்களுக்கு சுக்கிரன் 7இல் இருக்கும்போது 11ஆம் அதிபதிங்கிற முறையிலையும் 4ஆம் அதிபதிங்கிற முறையிலும் ஒரு 7இல் இருந்தாலும் இந்த வீடு பாவ வீடு அப்படிங்கிற அடிப்படையில் காரகோபாவக நாஸ்தி விதி வேலை செய்யாது. ஆயினும் 11 7 அப்படிங்கிற முறைப்படி மறு திருமணத்திற்கான வாய்ப்புகளை தசை நடந்தால் செய்து விடுவார், மறந்துட முடியாது.
அதே மாதிரி சிம்ம லக்ன ஜாதகர்களுக்கு 7ஆம் இடத்துல கும்பத்தில் சுக்கிரன் இருக்கும்போது காரகோபாவகநாஸ்தி விதி எதுவும் வேலை செய்யாது. ஆனால் இளைய துணையை குறிக்கக்கூடிய 3ஆம் அதிபதி 7இல் இருப்பதனால வாழ்க்கை துணை இருக்கும்போதே வேறு துணைகளின் வாய்ப்புகளை உருவாக்கும் தன்மை கொண்டவராக சுக்கிரன் இருப்பார். அதுவும் திசை நடந்தால். இப்போ இங்கே சொல்கிறது எல்லாமே சுக்கிர திசை. அந்த நான் சொன்ன 20லேருந்து 60க்குள்ளே உங்களுக்கு நடப்புக்கு வந்தால் தான். அப்படி இல்லைன்னா சுக்கிரனின் இருப்பை நீங்கள் கவனத்திலேயே கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. கன்னிகா லக்ன ஜாதகர்களுக்கு சுக்கிரன் 7ல் வலுப்பார். அது ஏற்கனவே இயற்கை சுப வீடும் வேற. இங்கே அவர் உச்ச வலிமையை பெறுவாருங்கிறதுனால இந்த இடத்தில் ஏதேனும் ஒரு பாவக்கோளின் தொடர்பு கட்டாயம் இருக்க வேண்டியது அவசியம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் காரகோபாவகநாஸ்தி விதி இவர்களுக்கு வேலை செய்ய சாத்தியம் உண்டு. தனது தசை நடப்புக்கு வந்தால் இன்னும் மோசமாக செயல்படும். அப்போ இந்த அமைப்பு உள்ளவங்க சற்று ஜாதகத்தை பொருத்தும் போது கவனத்துடன் விழிப்புணர்வுடன் பொருத்த வேண்டியது அவசியம். துலா லக்ன ஜாதகர்களுக்கு லக்னாதிபதியான சுக்கிரன் 7ஆம் இடத்தில் அமரும்போது எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இது செவ்வாயினுடைய வீடு. இங்கே காரகோபாவகநாஸ்தி விதியெல்லாம் எதுவுமே வேலை செய்யாது. நல்ல படித்த புத்திசாலித்தனமான அழகுணர்ச்சி கொண்ட வாழ்க்கை துணை அமையுங்கிற மாதிரி அதை முடிச்சிடலாம். விருச்சிக லக்னக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் தனித்து அமரும்போது கேந்திராதிபத்திய தோஷம் தருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. காரகோபாவகநாஸ்தி விதியை தருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இங்கேயும் சூட்சமம் அவர் தசை நடத்துவாரா என்கின்ற கேள்வியின் அடிப்படையிலே வரும். இருந்தாலும் 7இல் சுக்கிரன் ஆட்சி பெற்றவராக இருப்பதனாலே ஜாதக பொருத்தத்தில் சில கணக்கீடுகளை சரியாக போட வேண்டியது அவசியமாகும். அப்படி இல்லைன்னா இவர்களுக்கு இந்த காரகோபாவகநாஸ்தி விதி வேலை செய்து விடுவதற்கு வாய்ப்பு உண்டு. தனுர் லக்ன ஜாதகர்களுக்கு மிதுனத்தில் அமர்ந்த சுக்கிரனால் பெரிய பாதிப்புகள் ஒன்றும் இல்லை என்றாலும் கூட மிதுனம் ஒரு இயற்கை சுப வீடு. இவர்களுக்கு சுக்கிரன் 11 குடையவருங்கிறதுனால 7இல் அமரும்போது 2 திருமண வாய்ப்புகளை கொடுத்து விடும் சாத்தியம் உண்டு. இங்கே பாவக்கோள்களின் இணைவு கட்டாயம் இருக்கணும். தசை வராமல் இருப்பது சிறப்பு. மகர லக்ன ஜாதகர்களுக்கு 7இல் சுக்கிரன் அமர்ந்திருக்கும் போது இங்கே சந்திரனின் நிலை என்ன அப்படிங்கிறத பார்த்து தான் இது பாவ வீடா சுப வீடாங்கிறதை முடிவு பண்ணணும். தேய்பிரை சந்திரனாக இருந்து 7இல் சுக்கிரன் இருக்கும் மகர லக்னக்காரர்களுக்கு கடகத்தில் அமர்ந்த சுக்கிரனால் எந்த காரகோபாவகநாஸ்தி விதியும் வேலை செய்யாது. மேலும் சுக்கிர திசை நடப்புக்கு வரவில்லை என்றால் கவலை கொள்ள தேவை இருக்காது. சூரியனுடைய இணைவோ சனியுடைய பார்வையோ செவ்வாயுடைய பார்வையோ ராகு கேதுகளுடைய தொடர்போ ஏற்பட்டு விட்டாலும் இந்த பாதிப்பு ஒன்றுமில்லை அப்படின்னு போயிடும். கும்பலக்கண ஜாதகர்களுக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் தனிச்சு இருக்கும்போது இது ஒரு இயற்கை பாவ வீடுங்கிறதுனால இங்கே காரகோபாவகநாஸ்தி விதியெல்லாம் எந்த விதத்துலையும் வேலை செய்யாது. இவர்களுக்கு நல்ல சௌக்கியமான சௌபாக்கியமான மகாலட்சுமி அம்சம் கொண்ட வாழ்க்கை துணை அமையும் அப்படின்னு தான் அதை பலனில் எடுத்துக்கணும். மீன லக்ன ஜாதகர்களுக்கு சுக்கிரன் 7ஆம் இடத்துல இயற்கை சுப வீட்டில் நீச்ச வலிமை அடைகிறார் அப்படிங்கிறதுனால இவர்களுக்கு காரகோபாவகநாஸ்தி விதின்னு என்று ஒன்று தனியாக வேலை செய்யாது. ஆனால் அதே நேரத்தில் 8 குடையவன் 7இல் இருக்கிறான் என்கின்ற அடிப்படையில் ரகசிய நடவடிக்கைகள் தொடர்புகள் சிக்கல்கள் பெண்களால் அசிங்கம் அவமானம் பிரச்சனைகளை சந்திக்கும் வாய்ப்பு போன்றவற்றை ஏற்படும். ஏன்னா இவர் 3ஆம் அதிபதியும் சுக்கிரன் தாங்கிறதுனால நீச்ச பெண்களின் தொடர்புகளை உருவாக்கி விடுவாருங்கிற மாதிரி ஒரு பலன் வரும். அவருக்கு ப்ராப்பரான நீச்ச பங்கம் கிடைக்கணும். இல்லைன்னா பாவக்கோள்களுடைய தொடர்புகள் இருக்க வேண்டியது அவசியம் என்பது நிதர்சனம். ஸோ எல்லா லக்னங்களுக்கும் பலன்கள் ஒரே மாதிரி இருக்காது. அப்படிங்கிறதுனால தான் இந்த பொதுவாக சொல்லப்படும் விதிகள் நிறைய ஜாதகங்களில் நடைமுறைக்கு வராமலே போய் விடுகின்றன என்பதுதான் உண்மை. ஸோ ஒவ்வொரு ஜாதகமும் தனித்துவமானவை. இந்த தனித்துவமான ஜாதகங்களுக்கு பொதுவில் சொல்லப்படும் விதிகள் அப்படியே பொருந்தி வராது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.